நைட்டில் வந்து தூங்கும் பொழுது ஒரே ஒரு டம்ளர் பால் நல்ல சூடாக குடித்தோம் அப்படின்னாலே இந்த தூக்கமின்மை பிரச்சனையை ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளால் தடுக்க முடியும். பாலை நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு 5 பாதாமை நல்லா வந்து நுணுக்கி அதில் கலந்துட்டு கூட 2 ஏலக்காய் அதோட தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடி ஒரு 2 சிட்டிகை அந்த பாலில் சேர்த்து மறுபடியும் ஒரு நல்ல கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அந்த பாலை நீங்கள் இரவில் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூண்டு பால் எடுத்துக்கலாம். பூண்டு பால் யூஸ்வலாக நம்ம வெறும் பூண்டை மட்டும் போட்டு எடுக்கிறோம் இல்லையா? இந்த தூக்கமின்மையினால கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணலான்னா ஒரு 2-3 பல்லு பூண்டை வந்து நல்லா நைஸாக நுணுக்கிட்டு அதோட சேர்த்து 2 கிராம்பையும் அதோட சேர்த்து 1-2 தட்டி நல்லா கொஞ்சம் ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு அதை பாலில் போட்டு நல்லா வேக வைக்கணும். அந்த பூண்டையும் கிராம்பையும் சேர்த்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி இருக்கு இல்லையா, அதனோட ஜூஸ் என்ன டாக்டர் தக்காளி ஜூஸ் தூக்கமின்மைக்கு சப்போர்ட் பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணுது. ஸோ தக்காளி ஒரு 2 தக்காளி வீதம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விதைகளை நீக்கிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு அது கூட வந்து நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து கூட 2 சிட்டிகை ஜாதிக்காய் பொடியும் சேர்த்து நம்ம வந்து ஒரு 4 to 5 அந்த டைமிங்கில் வந்து குடிச்சிடணும். ஈவினிங் 4 to 5 அந்த டைமிங்கில் வந்து அந்த ஜூஸை வந்து நம்ம குடிச்சிடணும். இரவு உணவை வந்து ஒரு 6:30 to 7 கம்ப்ளீட் பண்ணிடணும்.